இயேசுவின் நாமத்தால உங்கள் அனைவரையும் பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்ல நான் வரவேற்கிறேன். நம்ம ரினோவேட்டிங் எமோஷன்ஸ் என்ற தீம்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம துரோகத்தை பத்தி பார்த்தோம், துக்கத்தை பத்தி பார்த்தோம், கடினமான இருதயத்தை பத்தி பார்த்தோம். நேற்றைய தினத்துல நம்ம எதை பத்தி பார்த்தோம்? கோபம், கசப்பு, இதை பத்தி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஸ்கரேஜ்மெண்ட், அதாவது ஊக்கமின்மை, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து யூ ஹவ் டேக்கன் அ பேக் சீட். நீங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டீங்க, காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. இனிமே நான் எதுவும் செய்ய போறது இல்ல. ஏன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, உன்னால இது முடியாது, இதை செய்யறதுக்கான திறமை உனக்கு இல்ல, யூ டோன்ட் ஹாவ் வாட் இட் டேக்ஸ் அப்படின்ட்டு, உனக்கு இதுக்கான டேலண்ட் இல்ல, இதே நீ அவங்க கிட்ட கொடுத்து பாரு, அவங்க இதை செய்வாங்க. இப்படிப்பட்ட சில வார்த்தைகள் உங்களை வந்து அப்படி டிஸ்கரேஜ் பண்ணிருக்கு. நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு காரியத்தை துவங்கணும்னு நினைச்சிருக்கீங்க. பட் சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி காரியங்கள் சொன்னதுனால, அது உங்க செவிகளை கேட்டதுனால உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அப்படியே ஜீரோ ஆயிருக்கு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உன்னை வழி நடத்திட்டு இருக்கேன். மனுஷங்களை பார்க்காத, மனுஷங்கள் சொல்றதுக்கு செவி கொடுக்காத, நீ நான் உனக்கு கொடுக்குற பெலனோட, நான் உனக்கு கொடுக்குற அந்த ஒரு தைரியத்தோட, நான் உனக்கு கொடுக்குற அந்த போதனையோட, அந்த விஷனோட நீ போ, நான் உனக்கு உதவி செய்வேன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. நம்மளுக்கு இந்த உலகத்துல வேணா இந்த கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, பட் நம்மளுக்கு காட்ஃபிடன்ஸ் இருக்கு. அதாவது காட் பிளஸ் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட்ஃபிடன்ஸ். நம்மளுக்கு தேவன் நம்மளோட இருக்கிறதுனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலுங்க. இல்ல ஏசப்பா கிட்ட இருந்து நம்மளுக்கு டைரக்டா ஒரு கரேஜ், டைரக்டா ஒரு தைரியம், டைரக்டா ஒரு ஊக்கம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த டிஸ்கரேஜ் எல்லாம் ஆயிடாதீங்க. ஏசப்பா அவங்களை வச்சு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. எல்லாரும் அதை சொல்றாங்களா, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு தேவன் உங்கள் மூலியமா துவங்கின இக்காரியத்தை முடிவு பரியந்தம் கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பாரு. சோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்ல. டிஸ்கரேஜ் ஆயிட்டு அப்படியே ஸ்டெப் எடுக்காம இருந்தீங்கன்னா, டேக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெரி போல்ட்லி. the Lord will help you definitely. ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி, it is the purpose of the Lord. So always remember, it is the purpose of the Lord and not the purpose of the people. So கர்த்தரோட சித்தமா இது இருக்கும். So purpose of the Lord தான் இருக்கிறதுனால people அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. காட்ஃபிடன்ஸோட போங்க. you will definitely succeed in it. Maybe நம்ம நினைக்கிற நேரத்துல நம்ம நினைக்கிற விதமா நடக்காம இருக்கலாம், பட் தேவன் நினைக்கிற நேரத்துல தேவன் நினைக்கிற விதமா கண்டிப்பா நடக்கும். சில வசனங்களை வாசிக்கலாம். யோசுவா 1:9, இது என்னோட ஃபேவரட்டான வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். சோ இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, நான் உனக்கு கட்டளைட்டு இருக்கிறேன்ல, நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஜோஷ்வாக்கு ஒரு கமாண்டோ கொடுத்துருப்பாரு, வேத வாக்கியத்தை, அதாவது நியாயம் பிரமாணங்கள் உன்னை விட்டு விலகக்கூடாது, காலையும் மாலையும் தியானின்னு. சோ நம்ம எப்போலாம் சோர்ந்து போவோம் தெரியுமா, நம்ம தேவனோட க்ளோஸா இருக்காத போது. சோ நம்ம டெய்லி தேவனோட வார்த்தைனால நம்ம நிரப்பிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். தேவன் என்ன நடத்துறாருன்ற ஒரு தைரியத்தோடு நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம். சோ பயப்படாதீங்க, ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறாரு, அவர் உங்களை வழி நடத்துவாரு. டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க. the Lord has told you, be strong and courageous. இங்கிலீஷ்ல அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா be strong and courageous இருக்கும். so be strong and courageous. டெய்லி ஆண்டவரோட பிரசன்னத்துல உங்களை நிரப்பிக்கோங்க, அவரோட ரொம்ப க்ளோஸா இருங்க. so that எவ்வளவு நெருக்கமா மனிதர்களோட வார்த்தைகள் உங்களை நெருக்குனா கூட தேவனோட வார்த்தை உங்களை ஊக்குவித்துக்கிட்டே இருக்கும், உங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா, ஏசப்பா பாக்குற யாரெல்லாம் ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கிறாங்களோ, இயேசுவே உம்முடைய அப்பா பலத்தினால நிரப்புங்க, உங்களோட கரேஜ்னால நிரப்புங்க ராஜா. நீர் தூங்கிய காரியம் ஆண்டவரே ராஜா, ஏசப்பா சக்சஸா முடிய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Have a great day.